ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் செல்வி நுணுக்கத்தில். நம்ம பிரணவ் எங்கே ஜம்முன்னு கிளம்பியிருக்கான்னு பார்த்தீங்களா? அவனுடைய பர்த்டே ஷாப்பிங்க்கு தாங்க கிளம்பிட்டான். ஃபஸ்ட்டு நாங்கள் சீட் ஆர்ஃபனேஜ்க்கு போயிட்டு அவன் பர்த்டே அன்னைக்கு உண்டான ஃபுட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு போய் பணம் கொடுத்துட்டு வந்தோங்க. நல்லா இருந்தது. உள்ளேயும் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க, பெரியவங்க மட்டும் இருந்தாங்க ஆர்ஃபனேஜில். இடம் ரொம்ப காமாக அமைதியாக இருந்தது. போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வர வழியில் ஒரே ரொம்ப வெயிலுங்க. நல்லா வெயிலில் போயிட்டோம். ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடைக்கு போய் உட்காந்துட்டோம். ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் பண்ண தான் கிளம்பியாச்சு. எனக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்? அவன் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கு வந்த ஜூஸுங்க. அது ஃபஸ்ட்டு அவருக்கு வந்ததால் அதை வாங்கி அவன் குடிச்சிட்டான். நாங்கள் சரவணா ஸ்டோருக்கு தான் அவங்க ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். இந்த சரவணா ஸ்டோர் மறக்கவே முடியாதுங்க. என்னுடைய அரக்கம் செயின் இங்கே தான் தொலைச்சேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப நாள் தூங்காமலாம் இருந்தேன். ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். போனது போகட்டும் விட்டுட்டு மூவ் ஆன் பண்ண ஆரம்பித்தாச்சு. மறுபடியும் அந்த கடைக்கு போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பழகிடுச்சு ஓரளவுக்கு. சாரீஸ்க்கெலாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 50%, 70% ஆஃபர்லாம் கூட போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்த கலெக்ஷன்ஸ்க்கெலாம் நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே போயாச்சு. குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு. நான் எவ்வளோ நேரம் அவன் அமைதியாக இருப்பான்னு தெரியாது இல்லையா? அவன் அமைதியாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இருந்தாலும் நம்ம கண்ணு சாரீஸில் தேடிட்டே தான் இருந்ததுங்க. இதெல்லாம் வீட்டில் கட்டுற மாதிரி சாரி நல்லா இருந்தது. பெரியவங்களுக்குலாம் வாங்கி கொடுத்தா வீட்டில் கட்டிப்பாங்க. பட்டு சாரி சுடிதாரும் வச்சுருந்தாங்க. சுடிதார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்துட்டு இருந்தேன். சுடிதார் எடுத்தாலே யார் தைப்பாங்களோ தைச்சி கொடுக்கணும். தைச்சி கொடுத்து வாங்கினா எப்படி இருக்குமோன்னு நினச்சா தான் பயமாக இருக்குது. நிறைய சுடிதார் இந்த மாதிரி சொதப்பி வீணாக இருக்குது. அதனாலேயே எனக்கு இப்போ ரெடிமேட் சுடிதார் வாங்கிடுவேன். குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே பனியன் கிளாத்லேயே வந்ததால் வேறு மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்துப்போம். என் பையன் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னதால் சைக்கிள் தான் வேணும்னு ஒரு ரேடியோ பிடிச்சிட்டாங்க. அது சைக்கிள் வாங்கிட்டு அது அவன் கையிலேயே தான் எடுத்துகிட்டு வந்தான். அது விடக்கூட இல்லை, கையிலேயே தான் வச்சுருந்தான். அவனுக்கு அந்த சைக்கிள் வேறு பார்க்கலான்றத கூட விடலை. அந்த சைக்கிளே தான் எடுத்துகிட்டு இருந்தான். சரி அவனுக்கு பிடிச்சதே வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுலேயே கொஞ்சம் ரிப்பேர் வேலைலாம் இருந்தது. அவங்களே பார்த்து கொடுத்துட்டாங்க கடையிலேயே. அங்கேயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு சார். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் காலைல எழுந்து எல்லோரும் குளிச்சுட்டு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு தான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோங்க. அதுக்குள்ளே என் தங்கச்சி வீட்டிலேருந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. உனக்கு அவ அண்ணாடி பிரணவ் அங்கேயே பிரணவுக்கும் சேர்த்து என் தங்கச்சி பசங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்திருந்தா. இந்த ட்ரெஸ் தாங்க எடுத்திருந்தா. அவங்க போட்டுட்டு இருந்தாங்க அன்னைக்கு. பிரணவ் பர்த்டே கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. May God bless you, dear. Happy birthday.
கூப்பிட்டாங்க அப்பா அப்பா கிட்ட விட்டு எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தாங்க பிரணவ் பிறந்தான். அவன் பிறந்ததுக்கப்புறம் தான் லைஃப்பில் எனக்கு எல்லாமே வந்தது. அதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தோம் ஹாப்பியாக லவ்வர்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் பிரணவ் பிறந்ததுக்கப்புறம் தான் சேர்த்து வைக்கணும், அவனுக்காக வாழணும், அடுத்த நம்ம நெக்ஸ்ட்டு லெவல் மூவ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு அவன் பிறந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு. தங்கச்சிக்கும் பிரணவ் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. தேங்க்யூ. அவனை கூட்டிகிட்டேன், அவன் தான் ஃபஸ்ட் வந்து பெட்டி முடித்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கேக் சாப்பிட்ட உடனே சாப்பாடு சாப்பிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நேரமாக கிளம்பிட்டாங்க. குழந்தைங்க கேக் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என் தங்கச்சி சாப்பிட்டுட்ருக்கா, இவர் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கத்திங்களா? கத்தி நீ கையில் வச்சிருக்க? சரி போடுங்க. சச்சினி பாடுமா. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு பிரணவ், ஹேப்பி பர்த்டே டு யூ. நமக்கு நம்ம ஓகே. இங்க ஏற்கனவே பாருங்க நல்லா காப்பு மாதிரி படி கொஞ்சம் போதும். இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் இனிமேல் ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.